பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல அவர் உபதேசித்து சொன்ன இந்த வாழ்க்கை பண்பை, ஆவிக்குரிய பண்பை நாம் தியானிக்கிறோம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், இங்கு நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ, நம்முடைய வாழ்க்கை சிலுவை அண்டையிலே ஒவ்வொரு நாளும் சமர்ப்பணமாக வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் வந்திருக்கிற நாம், நம்முடைய அடையாளம் சிலுவை தான். நம்முடைய அடையாளம் கிறிஸ்துவின் சிந்தை தான். நம்முடைய அடையாளம் தேவனுக்கு ஏற்ற தாழ்மை தான். இந்த இடத்துல தான் ஆவியில் எளிமை, பூவர் இன் ஸ்பிரிட். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இதுதான் உலகத்திலிருந்து நீங்களும் நானும் வித்தியாசப்படுத்தி காட்டுகின்ற வாழ்க்கை. நம்முடைய அடையாளம் எல்லாமே கிறிஸ்துவின் சிந்தையாய் இருக்கும்படி, தேவனுக்குள் நம்மை தாழ்த்தும்படி, நாம் கிறிஸ்துவின் சிந்தையோடு வாழும்படி நம்மை முற்றிலும் ஆண்டோட சமூகத்துல தாழ்த்தணுமா. சில நேரங்கள்ல நம்முடைய படிப்பு, திறமை, பணம், பின்புலம், நமக்கு இருக்கக்கூடிய டேலண்ட், இதெல்லாமே நம்மை அடையாளப்படுத்தும். நம்மை அடையாளப்படுத்துவதற்காக நாம் தேவனுக்குள் அழைக்கப்படலைங்க. தேவனை அடையாளப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவை முதன்மைப்படுத்த வேண்டும், சுவிசேஷத்தை நாம் கொண்டு போக வேண்டும், கிறிஸ்துவின் உள்ளான சாயல் நமக்குள் பெருகும்படி ஆவியில் எளிமையா இருக்கும்போது வேதம் சொல்லியிருக்கிறது, நாம் பாக்கியவான்களாம். சில நேரங்கள்ல நம்மை சிறுமைப்படுத்தக்கூடிய இடம் கூட இருக்கலாம். ஆனா அதுக்காக நம்ம யார் மேலும் கோவிச்சு கூடாது. சில நேரங்கள்ல என்ன டைட்டில் போட்டு கூப்பிடலையே, சில நேரங்கள்ல நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, சில நேரங்கள்ல என்னுடைய ஸ்தானம் எது தெரியுமா, அப்படியெல்லாம் நம்முடைய சுயம் சொல்லும். ஆனா சிலுவைக்கு முன்பாக வரும்போது கிறிஸ்துவே நம்முடைய அடையாளமா இருக்கட்டும், நம்முடைய உள்ளான அலங்காரமா இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது பாக்கியவான்களாக நீங்கள் பாக்கியவாதிகளா இருப்பீர்கள். நம்ம எல்லாரும் இந்த வார்த்தைக்கு நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நாங்கள் ஆவியில் எளிமையோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எங்களுக்கென்று எந்த ஒரு அடையாளம் இல்லப்பா, எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. உங்களுடைய சிலுவை அண்டை எங்களை தாழ்த்தி சிலுவை உயர்த்தப்பட நாங்கள் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.